மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த பழனிசாமி என்பவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடாது என அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், முழுமையான விவரங்கள் என்ன? மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் நிலக்கரி குவியலுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அனல் மின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகளாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் முதல் பிரிவில் தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகள் மூலம் 840 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இரண்டாவது பிரிவில் 600 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு அலகு மூலம் 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நேற்று மாலை மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் முதல் பிரிவில் 3வது அலகில் அங்கு இருக்கக்கூடிய நிலக்கரி சேமிப்பு தொட்டி, அதாவது தொட்டி 50 அடி உயரத்தில் உள்ளது. அங்கு பொறுத்த வரைக்கும் 7 தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென நிலக்கரி தொட்டியானது 50 அடி உயரத்தில் கீழே சரிந்து கீழே விழுந்தது. அப்பொழுது அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் இதில் 7 பேர் அந்த நிலக்கரி குவியலில் புதைந்தனர். உடனடியாக மீட்பு பணி நடைபெற்று அங்கு பொறுத்த வரைக்கும் 5 பேர் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சுமார் 2 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் இறந்தவர்களுடைய உடல்கள் அனைத்தும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக தற்போது கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் உயிரிழந்த உறவினர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து தற்போது மேட்டூர் அனல் மின் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனல் மின் நிலையத்தில் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மற்றும் அங்கு பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அதே போல உயிரிழந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் அந்த அலுவலகத்திற்கு முன்பு நுழைவாயில் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் தொழிலாளர்கள் வேலைக்கு உள்ளே செல்ல முடியாமல் தற்போது தவிர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மின்வாரியத்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தற்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து சிகிச்சை பிரிவுகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதே போல உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவியும் தற்போது வழங்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பணிக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் யாரும் பணிக்கு செல்லவில்லை. இதனால் அன்றாட அனல் மின் நிலையத்தில் அன்றாட பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய முக்கியமான கோரிக்கை, அங்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பராமரிப்பு பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளோடு கள நிலவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ்.